உலகம் ரொம்ப பெருசு. ஆனா அதை விட பெருசு நமக்குள்ள இருக்கிற பயம். நம்ம எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ள உட்காந்துட்டு எனக்கு ஏன் இது நடக்கல, ஏன் லைஃப் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கோம். அதை இப்பவே உடனடியா நிறுத்துங்க. இந்த உலகம் வீக்கா இருக்கிற யாரையும் மதிக்காது. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலா. உன்னை வலிமையானவனாக மாற்ற நீ தான் கத்துக்கணும். யாரும் வந்து நம்மளை தூக்கி விட மாட்டாங்க. வலி, பெயின், அதை பார்த்து ஏன் பயப்படுறோம்? பெயின் தான் நம்மளுடைய பெஸ்ட் டீச்சர். மசில் வளரணும்னா கூட அந்த மசில் பிரேக் ஆகி வலி எடுத்தாதான் முடியும். லைஃபும் அப்படிதான். உன்னை யாராவது அவமானப்படுத்துறாங்களா? குட். உன்னை கையில காசு இல்லாம யாராவது ரிஜெக்ட் பண்றாங்களா? ரொம்ப நல்லது. இந்த வலி தான் உன்னுடைய ஃபியூயல். அத கோவமா மாத்துறத விட்டுட்டு வலிமையா மாத்த கத்துக்கணும். சக்சஸ் வந்து நம்மளையே தேடி வரும். நம்ம அதை தாங்கிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஈஸி லைஃப்காக ப்ரே பண்றதை விட்டுட்டு நமக்கு எந்த டிஃபிகல்ட்டி வந்தாலும் அதை தாங்குற சக்தியை கொடு அப்படின்ட்டு தான் நம்ம வேண்டிக்கணும். வலிமைன்னு சொன்ன உடனே அது ஒரே ஒரு நாள்ல வராது. ஒரு ப்ராசஸ். மோட்டிவேஷன் உன்னை ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஆனா நம்மளோட டிசிப்ளின் தான் நம்மளை ஃபினிஷ் பண்ண வரைக்கும் கூடவே வரும். தூங்கணும்னு தோணும் போது எழுந்து வேலை செய். முடியலைன்னு தோணும் போது ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். நம்ம மைண்டு நம்மளை பார்த்து போதும் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும். அந்த இடத்துல தான் நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். யாரு நம்மளை டீக்ரேட் பண்ணாலும், யாரு நம்மளை கீழே தள்ளினாலும் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளோட கோல் மேல மட்டும்தான் இருக்கணும். பி லைக் எ லயன். சிங்கம் சத்தம் போடும்போது காடே அமைதியாகும். ஏன் தெரியுமா? பிகாஸ் இட் நோஸ் இட்ஸ் பவர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட இந்த ரிசோர்ஸ் இல்லை, என் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. எக்ஸ்கியூஸ் சொல்றத நிப்பாட்டணும். முதல்ல வின்னருக்கும் லூசருக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ், வின்னர் ஃபைன்ஸ் அ வே, லூசர் ஃபைன்ஸ் அன் எக்ஸ்கியூஸ். நம்ம வலிமை நம்ம கையில தான் இருக்கு. உன் நாலேஜை வளர்த்துக்கணும், புதிய விஷயங்களை கத்துக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்மளை நாமே அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். வெர்ஷன் 1.0லேயே இருக்காம வெர்ஷன் 2.0 3.0ன்னு போயிட்டே இருக்கணும். நம்ம வலிமையா வரும்போது நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாமே சின்ன விஷயமா மாறிடும். கடைசியா ஒன்று நம்ம நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே திரும்பவும் பழைய பாதையிலேயே இருக்காம ஒரு நல்ல டெசிஷன் எடுக்க கத்துக்கணும். நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்க முதல்ல நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். நம்ம வீக்னஸோ நம்ம ஸ்ட்ரென்த்தை மாத்தாது. நம்ம வலிமையானவனாக மாத்த கத்துக்கணும். இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு இல்ல, நாளனைக்கு இல்ல, இப்படியே தள்ளி போடாம இப்ப இந்த நொடி நம்ம அந்த ப்ராசஸ்க்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கலாம்.